ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பாருங்க. அவசரமாக போனோம் அப்படின்னு சொன்னார் வெளியில் எங்கள் வீட்டில். சரி, அதனால் குக்கர் சாம்பார் சிம்பிளாக வச்சிடலாம் அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நியூவாக சமைக்கிறவங்களுக்கு பிகினர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இது திரும்ப போடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் எடுத்துக்கணுங்க. அந்த குக்கரில் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது பாருங்க. குக்கரில் வெங்காயத்தை போட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொடி பொடியாக நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக 3 தக்காளி, பெங்களூர் தக்காளி நல்லா அலம்பி வச்சுருக்கேன். அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் பொடிங்க. அடுத்தது சாம்பார் பொடி நல்லா ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. 1 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா உப்புங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த புளியை அப்படியே இதில் கரைச்சி ஊற்ற வேண்டியதுதான். சரிங்களா? ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதுலேயே உப்பு காரம் காய் எல்லாம் போட்டாச்சு. நான் சிம்பிளாக இருக்கட்டும் வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு இந்த காய் வேணாலும் இதோட சேர்த்துக்கலாங்க. பருப்புங்க, துவரம் பருப்பு இதால் 1.5 போட்டிருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு பாதி பாசிப்பருப்பு பாதி கூட போட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 தான் எங்களுக்கு இந்த பருப்பு கணக்கு. அவ்வளோதாங்க. பண்ணிட்டு நம்ம இப்போதான் அடுப்பை நான் பற்ற வைக்கிறேன். கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு கொதி 2 மினிட்ஸ் ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். ஓகேங்களா? அதனால இப்போ குக்கர் மூடிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப மூடி போட்டு மூடிடலாம். இல்லை பயங்கரமா கொதிக்குதுங்க. அப்போ வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட வாசனை. இப்போ நம்ம இதை போட்டு மூடிடலாம். குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 7-8 விசிலுங்க. இது வெயிட்டும் போட்டாச்சு. ஒரு 8 விசில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது பார்க்கலாம். பாருங்க, சாம்பார் சூப்பரா நல்லா ஆயிடுச்சு. பாருங்க, பருப்பெல்லாம் ஒரு பருப்பு கூட உருவே தெரியல. அவ்வளோ அழகா நல்லா இதாயிடுச்சு. நல்லா மசிஞ்சிச்சுங்க பருப்பு சுத்தமா. இதுல ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். நெய் இருந்தால் தாளிச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். எண்ணெயிலையும் தாளிக்கலாம், தப்பு இல்லை. எது இருக்கோ அதுல நீங்க தாளிக்கலாங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா புகைய ஆரம்பிக்கிறது நெய். இப்போ இந்த நெய்யில் தாளிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, 2 வெந்தயம், 2 ஜீரகங்க, 2 ஜீரகம், அவ்வளோதான். அப்புறம் கருவேப்பிலை 2,
கருவேப்பிலை 2, அவ்வளோதாங்க. தாளிச்சு கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். பாருங்க, நல்லா கடுகு வெடிச்சு வச்சு இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, 2 வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா தாளித்து இதில் விட்டாச்சுங்க. சாம்பார் டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க. செமையாக நல்லா கமகமன்னு வாசனை. நிறைய எவ்வளோ சாதம் வேணாலும் போட்டு உள்ளே இழுத்துட்டே இருக்கு சாதம் சாப்பிட சாப்பிட. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இதுதான் சாம்பார். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் வந்து கேரட் கறி பண்ண போகிறேன். இதுக்கு இது காம்பினேஷனாக கேரட் கறி பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அப்பளம் இருக்குது. இதோட எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு ஓவருங்க. இந்த சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிளான சாம்பார், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னொரு தடவை நான் வந்து ரீகால் பண்ணிடுறேன் இந்த சாம்பாரை. எப்படின்னா, நான் 1.5 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, என்ன காய் இருக்கோ எல்லாமே அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பருப்பு 1.5 கப்பு பருப்பு, புளியை கரைச்சி ஊற்றி அதில் நான் தேவையான அளவு குழம்பு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா வந்து கலரி விட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேங்க. உப்பு போட்டு மூடிட்டேன். 2 நிமிஷம் கழிச்சு நல்லா அது கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 கலர் கலரிட்டு மேலே நம்ம வந்து குக்கர் மூடி விசில் போட்டுணுங்க. ஒரு 8 விசில் வரணும். 8 விசில் வந்த உடனே அதை இறக்கிட்டு அப்படியே தாளிக்க வேண்டியதான். ஒரே ஒரு கொதி விட்டு தாளிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க அந்த சாம்பார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லோரும் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரசித்து பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.